அஸ்ஸலாமு அலைக்கும். கிளைமேட் வந்து ரொம்பவே கூலிங்காக இருக்கறனால எல்லாருக்குமே சளி இருமல் காய்ச்சல்னு வந்துட்டுருக்கு. நீங்களும் சரி உங்கள் கிட்ஸையும் சரி கொஞ்சம் சேஃபாக வச்சுக்கோங்க. சுடுதண்ணி கொடுக்கறது, அப்புறமா ஸ்கார்ஃப் அந்த மாதிரி கட்டி அனுப்பி விடுங்க. அதிகமாக வாடை காற்றுல குழந்தைங்கள வச்சுக்காதீங்க. அம்மாங்க நீங்களுமே டேக் கேர் பண்ணிக்கோங்க. உங்களைய அதிகமாக பாத்திரம்லாம் கழுவுறப்ப நைட் டைம் கழுவாதீங்க, மதியம் ஈவினிங்கே முடிச்சு வச்சுருங்க. அதிகம் கையில் தண்ணி படுற மாதிரி இருந்தீங்கன்னா உங்களுக்குமே உடம்பு சரியில்லாமல் போயிடும். ஹஸ்பண்டையுமே நல்லா பார்த்துக்கோங்க. வெளியில் போகிறவங்களா இருந்தால் கொஞ்சம் ஹாட் வாட்டர் ப்ரிப்பேர் பண்ணி அந்த மாதிரி கொடுத்து விடுங்க. ஏன்னா கிளைமேட் ரொம்பவே கூலிங்காக இருக்கனால ஈஸியாக சீஸ்னல் ஃபீவர்ஸ், சீஸ்னல் இன்ஃபெக்ஷன் எல்லாமே ஈஸியாக அஃபெக்ட் ஆகிடும். அதுக்காக தான் சொல்கிறேன். அதுலேயும் முக்கியமாக இந்த கிளைமேட்லாம் வேலை செய்கிறதுங்கிறது ரொம்பவே கஷ்டம்தான். அதுலேயும் ஹவுஸ் ஒய்ஃப் எல்லாம் ஏர்லி மார்னிங் எந்திரிச்சு சமைச்சு கொடுக்கணுன்னா ரொம்ப கஷ்டமாக தாங்க இருக்குது. அப்படி ஒரு நாள் மார்னிங் ரொட்டீன் தான் வீடியோவில் காமிச்சிருக்கேன். சரி, வீடியோ ஓடிட்டுருக்கட்டும். நாம் எப்பயும் போல தான் பேச போகிறோம். அதுவும் நம்ம இன்றைக்கி பேச போகிறது என்னென்னா, இந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு டாபிக் தான். என்னென்னா சோம்பேறித்தனம். இந்த கிளைமேட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக எல்லாருக்குமே சோம்பேறித்தனம் இருக்க தான் செய்யும். அதையும் தாண்டி ஒரு சில சோம்பேறித்தனம் வரும் இல்லையா? அது எதனால் வருது, அதை எப்படிலாம் சரி பண்ணலாம், எப்படி நம்மளை ஆக்டிவாக வச்சுக்கலாங்கிறது தான் இந்த வீடியோவில் பேச போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பொதுவாகவே அம்மாக்கள் நம்ம எல்லாமே எல்லா நேரமும் ஆக்டிவாக தான் இருப்போம். வேலையெல்லாம் ஒன்றுக்கு ரெண்டாக இழுத்து போட்டு பார்த்து செஞ்சுட்டே இருப்போம். திடீர்னு நமக்குள்ளே ஒரு சோம்பேறித்தனம் வந்தது நம்மளால் உணர முடியும். என்னென்னா கிடக்கிற மாதிரி இருக்கும். வேலை செய்கிறதுக்கே ஆர்வம் வராது. சமைக்கிறதுனா சுத்தமாக பிடிக்காது. குழந்தைங்களை கூட தேவையானதை மட்டும் செஞ்சுட்டு ரொம்ப இழுத்து போட்டு கவனிக்காமல் இருக்கோமோ அப்படின்னு ஒரு நிலைமை வந்த மாதிரி தோணும். ஆனால் அதுலேருந்து எப்படி மீண்டு வர்றதுன்னு நமக்கும் தெரியாது. ஆனாலும் அப்படி சோம்பேறித்தனமாக இருக்கிறது ஒரு நாள் 2 நாளைக்கு வேணால் ஜாலியாக இருக்கும். ஒரு 3 நாள் 4 நாள் ஆனட்டு நமக்கே கஷ்டமாக இருக்கும். என்னடா நம்ம இப்படியே இருக்கும், இதுலேருந்து எப்படி மீண்டு வர்றது, ஆனால் என்னால் பழைய மாதிரி ஆக்டிவாக இருக்க முடியல அப்படின்னு சொல்லி நம்ம ஃபீல் பண்ணி அதுவே நமக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக மாறிடும். அதை பற்றி எப்படி நம்ம சரி செய்யுதுன்னு சொல்லி பேசலாம். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, சீக்கிரமாக தூங்கி முழிக்கிறதுக்கு பார்க்கணும். அது என்னமோ கொஞ்சம் கஷ்டமான விஷயந்தான் காலையில் ரொம்ப சீக்கிரம் எந்திரிக்கிறதுங்கிறது. பட் அதை வந்து நம்ம செஞ்சுட்டோம் அப்படின்னா அன்றைக்கி நாள் வந்து நமக்கு ரொம்ப ஹாப்பியாக போகும். அதை விட என்னென்னா ஒரு லாங் டேவாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு 5-5:30 சரி ஒரு மேக்ஸிமம் 6 மணிக்கு முழிக்கிறீங்கன்னே வைங்களேன். அப்படி முழிச்சிங்கன்னா நாள் வந்து நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும். இதே நம்ம ஒரு 7:30-8க்கு முழிச்சோன்னா ரொம்ப டைமிங் கம்மியாக இருக்க மாதிரி இருக்கும். ஜஸ்ட் ஒரு 2 மணி நேரம் வித்தியாசத்தில் நமக்கு இவ்வளோ மாற்றம் தெரியும். ஆனால் ஏர்லியராக முழிக்கிறது கஷ்டமாக தான் இருக்கும். அதுக்கு நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னா, ஏர்லியராக தூங்க போகணும். அதை நம்ம செய்கிறோமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. அதுலேயும் முக்கியமாக அம்மாக்கள் சொல்லவே வேணாம். குழந்தைங்க ஹஸ்பண்ட்லாம் தூங்கிடுவாங்க 10 மணி 11 மணிக்கு. ஆனால் நமக்குன்னு ஒரு மீ டைம் அப்போ தான் இருக்கும். நானே நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், நமக்கு தேவையான மீ டைம் அதுதான். அதை என்ஜாய் பண்ணிக்கலாம். பட் அதை ரெகுலர் பேசிஸில் வச்சுக்கிட்டோன்னா காலையில் எந்திரிக்க முடியாது. அப்படியே நம்ம வந்து நைட்டு ஒரு 12 மணி 1 மணி வரையும் மொபைல் பார்த்துட்டு நம்ம மீ டைமை என்ஜாய் பண்ணிவிட்டு காலையில் எந்திரிக்க முடியாமல் எந்திரிப்போம் பாருங்கள். அன்றைக்கி ரொம்ப வந்து ஒரு மாதிரி டிசீனஸாக இருக்கும். அந்த நாள் ஃபுல்லாக சோம்பேறித்தனமாக தான் இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இப்போ சாட்டர்டே ஈவினிங் இல்லை ஃப்ரைடே ஈவினிங் அந்த மாதிரி நீங்கள் வந்து உங்கள் மீ டைமை என்ஜாய் பண்ணுங்கள். மற்ற டேஸ் எல்லாம் இந்த ஒர்க்கிங் டேஸ்லாம் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக தூங்க போயிட்டு சீக்கிரமாக எந்திரிச்சிங்கன்னா உங்களோட ஆக்டிவ்னஸ் வந்து ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகும். அடுத்தது ரொம்பவே முக்கியமான விஷயம்தான் சொல்லணும். மொபைல் ஃபோன் பார்க்குறது. நமக்கு வந்து இந்த வீடியோஸ் பார்க்குறதா இருக்கட்டும், ரீல்ஸ் பார்க்குறது, வெப் சீரிஸ் பார்க்குறது, இது எல்லாமே நமக்கு வந்து ஒரு மைண்ட் ரிலாக்ஸிங்காக இருக்கும். நமக்கான ரிலாக்ஸேஷன் தேவை தான். அம்மாக்கள் கஷ்டப்படுறோம், குழந்தைங்கள ரெடி பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்புகிறோம், ஹஸ்பண்ட் அனுப்புகிறோம், வீட்டு வேலையை பார்க்குறோம். எனக்கு எங்கே தான் ரிலாக்ஸேஷன் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த மொபைலில் தான் இருக்குதுன்னு நான் ஒத்துக்கிறேன். பட் என்ன அப்படின்னா அதுவே வந்து நமக்கு வந்து டேஞ்சராக மாறிடக்கூடாது. கொஞ்சம் யோசிச்சிங்கன்னா உங்களுக்கே தெரியும். நம்மள நிறைய பேர் வந்து ஒரு வெப் சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது ஒரு 10 எபிசோடு இருந்தாலும் சரி, ஸ்டார்ட் பண்ணி எண்ட் ஆகிற வரையும் நம்ம மைண்ட் ஃபுல்லாக அதுலேயே தான் இருக்கும். நானுமே அப்படிதாங்க. அதனால தான் இப்போ கொஞ்ச நாள் நான் பார்க்குறதே இல்லை. நான் வந்து பார்க்க வேணாங்கிறத சொல்லலை, ஃப்ரீ டைமில் கண்டிப்பாக பாருங்கள். பட் என்னைய மாதிரி இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. சண்டே பாருங்கள், இல்லை வந்து உங்களுக்குன்னு ஒரு ஃப்ரீ டைம் இருக்கும் இல்லையா, அதில் பாருங்கள். அப்படி இல்லையா ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் ஃப்ரீ டைம் எனக்கு கிடைக்கும், அதில் ஒரு எபிசோட் பார்க்குறேன், அடுத்த நாள் ஒரு எபிசோட் பார்க்குறேன் அப்படின்னு நீங்கள் மைண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. பட் நான் வந்து ஒரு எபிசோட் ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னா அது முடிகிற வரையும் என் கவனம் ஃபுல்லாக அதில் தான் இருக்கும். அதை முடிச்சுட்டு பார்த்தேன்னா வீட்டில் எந்த வேலையுமே இருக்காது. எனக்குலாம் செம்ம டென்ஷன் ஆகிடுங்க. அதனால் நான் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அவாய்ட் பண்ணிவிட்டு இல்லை என்னையவே வந்து நான் சரி செஞ்சிட்ருக்கேன். ஒரு எபிசோடுக்கும் ஒன்றுக்கும் கேப் விடுறதுக்கு.
ஏன்னா நமக்கு ஃப்ரீ டைமுக்காண்டி தான் நம்ம அதை யூஸ் பண்ணுமே தவிர நம்ம ஃபுல் டைமே அதில் இன்வெஸ்ட் பண்ணிட்டோன்னா லாஸ் என்னமோ நமக்கு தான். நம்ம வந்து ரொம்ப லேசி ஆகிட்டோங்கிறது நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். அன்னைக்கு நாள் வந்து நமக்கு எதுவுமே ப்ரொடக்டிவாக இல்லாத மாதிரியும் ரொம்ப ஒரு சோம்பேறித்தனமாக செல்லுலேயே போயிட்ட மாதிரி இருக்கும். அதே மாதிரி தாங்க இந்த வெப் சீரிஸ்னு மட்டும் இல்லை, இந்த ஸ்க்ரோலிங் இருக்குது பாருங்கள், அந்த ரீல்ஸு ஷார்ட்ஸு இதெல்லாம் வந்து ரொம்பவே ஒரு அடிக்டிவ். வெப் சீரியஸை விட மோசமான அடிக்டிவ். ஏன்னா இதில் கூட நமக்கு ஒரு எபிசோட் முடிஞ்சிருச்சுன்னா முடிஞ்சிடும்னு வச்சுக்கலாம். பட் இந்த ஸ்க்ரோலிங் வந்து என்லெஸ்ஸாக போயிட்டே இருக்கும். நம்ம ஸ்க்ரோல் பண்ண 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 வந்துகிட்டே இருக்கும். நம்ம வந்து ஒரு 10 நிமிஷம் பார்க்கலான்னு நினைப்போம், பட் 2 மணி நேரம் ஆயிருக்கும். 2 மணி நேரம் முடிஞ்சு என்ன பார்த்தோம் அப்படின்னா எதுவுமே நமக்கு தெரியாது. ஏன்னா சின்ன சின்ன ஒரு 50 செகண்ட் வீடியோ தானே நம்ம பார்த்துருக்கோம், அது பாட்டுக்கு போயிட்டே இருந்திருக்கோம். இப்போ ஒரு சீரீஸ் பார்த்தா கூட ஒரு கதை ஒரு படம் அப்படின்னு சொல்லி மனசில் நிற்கும். பட் 2 மணி நேரம் நம்ம வேஸ்ட் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறமா ரியலைஸ் பண்ணுவோம். ஸோ நம்ம வந்து மொபைல் பார்க்கறதுக்குன்னு ஒரு டைம் ஒதுக்கணும் அப்படின்னா அந்த டைமை வந்து மனசுக்குள்ளேயே ஒரு அலாரம் மாதிரி செட் பண்ணிக்குவோம். இப்போ ஆஃப்டர்நூனில் வந்து எனக்கு ஒரு 1 to 2 மணி வரையும் எனக்கு ஃப்ரீ டைம் இருக்குன்னா அதுக்குள்ளே மட்டும்தான் பார்க்கணும். 2 மணி ஆகிடுச்சுன்னா க்ளோஸ் பண்ணிவிட்டு நமக்கு அடுத்த ஒர்க்கை பார்க்கலாம். இல்லை நமக்கான ரெஸ்ட் என்ன, தூங்கலாம். காலையில் சீக்கிரம் எழுந்திரிக்கிறோம்ல, ஒரு அரை மணி நேரம் தூங்கலாம், நம்ம உடம்புக்கு ரெஸ்ட் கொடுக்கலாம், மைண்டுக்கு ரெஸ்ட் கொடுக்கலாம் அப்படின்னு நினைங்க. அதை விட்டுட்டு ஃபுல்லாக ஃபோன் பார்த்துட்டே இருந்தோன்னா நமக்கு அன்றைக்கான வேலையும் நடந்திருக்காது, நம்ம மைண்டும் வந்து லேசி ஆயிரும். மதியம் சாப்பிட்டுட்டு 2 மணிக்கு படுத்தோன்னா சாயங்காலம் 5 மணிக்கு குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வர வரையும் ஃபோன் நோண்டிகிட்டே இருந்திருப்போமா இருக்கும். குழந்தைங்க வரையில் நம்ம ஆக்டிவாக அந்த குழந்தைங்களை கவனிக்க கூட முடியாது. ஏன்னா நமக்கு மைண்ட் டென்ஷனாக இருக்கும், நம்ம மைண்டுக்கு ரெஸ்ட்டே கொடுக்கல. ஸோ இதை மைண்டில் வச்சுட்டு ஒரு குறிப்பிட்ட டைம் மட்டும் ஃபோனுக்கு ஒதுக்குங்க, ரொம்பவே ஆக்டிவாகிடுவோங்க. அடுத்த முக்கியமான விஷயம் என்னென்னா, சும்மா படுத்துகிட்டே இருக்காதீங்க. நம்ம உடம்புக்கு ரெஸ்ட்டு தேவைதான். நம்ம வந்து தூங்குறதுக்கான டைமிங் இப்போலாம் வந்து படுத்துக்கிறதுல எந்த தப்பும் கிடையாது. அதை தாண்டி ஒரு ஃப்ரீ டைம் இருந்தாலே சும்மா உட்காந்துருக்காம படுத்துக்கிறது. எந்த ஒரு வேலையாக இருந்தாலும், சின்ன சின்ன வேலையாக இருந்தாலும் படுத்துக்கிறது, படுத்துட்டு ஃபோன் பார்க்கறது, ஏதாவது பட்ஜெட் போடுறது, பில் ஃபில் பண்ணுறது, எல்லாமே வந்து படுத்துக்கிட்டே செஞ்சோன்னு வைங்களேன், நமக்கு வந்து அது ரொம்ப நம்ம பாடி லேசி ஆகிடும். அப்போது சில சமயம் நம்ம வந்து ஃபோனும் பார்த்துட்ருக்க மாட்டோமா இருக்கும், தூங்கியிருக்கவும் மாட்டோம். சும்மா படுத்துட்டு விட்டத்தை பார்த்துட்டு இருந்தோன்னு வைங்களேன், தேவையே இல்லாத எண்ணங்கள்லாம் வரும். நம்ம வந்து மனசு எதெல்லாம் நினைக்கக்கூடாதோ, நம்ம கடந்த கால வாழ்க்கையிலேருந்து நோண்டி எடுத்து அது எல்லாத்தையும் கொண்டு வந்து நம்மக்கிட்ட சேர்த்தி நம்மளை டென்ஷன் ஆக்கி டிப்ரெஷன் ஆக்கி அது ஒரு வகையான லேசினஸ்ஸாக மாறி டென்ஷனாக மாறி அன்றைக்கி நாளே நமக்கு விளங்காமல் போயிடும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு சொத்துன்னு போய் படுத்துக்கிறத அவாய்ட் பண்ணிவிட்டு முடிஞ்ச அளவுக்கு உட்காந்துட்டு செய்கிறதா இருக்கட்டும், நடந்துட்டு செய்கிறது, அந்த மாதிரி வேலையெல்லாம் நம்ம செஞ்சோன்னா நம்ம மைண்டும் ஆக்டிவாக இருக்கும், நம்ம பாடியுமே ஆக்டிவாக இருக்கும். ஏன்னா இந்த ஸ்கூல் டைம்லலாம் நம்மளால் கண்டிப்பாக வாக்கிங்க்குன்னு ஒரு டைம் ஒதுக்க முடியல. அப்போது இந்த டைமை வந்து நீங்கள் ஜஸ்ட் ஒரு சின்ன வாக்காக இருந்தால் கூட உடம்புக்கு அது ஒரு ரிலாக்ஸேஷன் தானே. நம்ம ரெகுலர் பேசிஸில் நம்ம மென்டல் ஹெல்த்தையும் நம்ம ஃபிசிக்கல் ஹெல்த்தையும் மெயின்டைன் பண்ண முடியலைன்னா கூட இந்த மாதிரி அதுக்குன்னு தனி டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் நம்ம கிட்ட இருக்க டைமில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ப்ரொடக்டிவாக யூஸ் பண்ணிக்கிறதுல எந்த தப்பும் இல்லைங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம லைஃப் ஸ்டைலை இந்த மாதிரி மாற்றிக்கிட்டோன்னு வைங்களேன், ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து மைண்டும் சரி ஃபிசிக்கலாகவும் சரி ரொம்ப ஹெல்த்தியாகவே இருப்போங்க. நம்மளை சோம்பேறித்தனத்தில் இருந்து மாற்றி நம்மளை ரொம்பவே ஆக்டிவாக வச்சுக்க இன்னுமே நிறைய மெத்தட்ஸை ஃபாலோ பண்ணலாம். அதெல்லாம் என்னன்னு சொல்லி அடுத்த வீடியோவில் பேசலாம். ஏன்னா ஒரே வீடியோவில் ரொம்ப லென்த்தாக பேசினா உங்களுக்கும் போர் அடிச்சிடும், எனக்கும் போர் அடிச்சிடும். சரி, இந்த வீடியோவில் பேசின அளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா? நீங்கள் வந்து சோம்பேறித்தனமாக இல்லாமல் உங்களை ஆக்டிவாக வச்சுக்க என்ன மாதிரி ஐடியாஸ் யூஸ் பண்ணுறீங்க, எதை ஃபாலோ பண்ணுறீங்கன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் முக்கியமாக எப்போ பார்த்தாலும் சோம்பேறித்தனமாக ஃபோனை நோண்டிட்டு பெட்லேயே படுத்து கிடக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை சிஸ்டர்ஸ்க்கு இந்த வீடியோவை அனுப்பிச்சு மறக்காமல் பாரு அப்படின்னு சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் இன்னுமே சூப்பரான மோட்டிவேஷன் உங்களுக்காக ரெடி ஆகிட்டுருக்கு. பட் அது வரையும் கொஞ்சம் காத்திருக்கணுங்க. சரிங்க, இன்னொரு பயனுள்ள வீடியோவுடன் காரிகை மேதினியில் மீண்டும் சந்திக்கலாம்.